அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் சிங்கார வேலனின் ஒரு பக்தனின் கதை. இந்த கதையினுடைய தொடரில் செண்பகம் வீட்டில் அமைதியாக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் கையில் மோதிரம் போட்டிருக்கான். கனக புஷ்பராகம் மோதிரம், ராசிக்கல் மோதிரம். அதையவே பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வர்றாங்க. என்னடி கையில் கனக புஷ்பராக மோதிரம் போட்டிருக்க, நல்லா படிப்பு அருமையாக வருமே, பேங்க் எக்ஸாம் வரப்போகுது, நீ கனக புஷ்பராக மோதிரம் போட்டதில் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உனக்கு நல்லாவே கிடைக்கும். நீ வேணா பாரு, பேங்க் எக்ஸாமு ரொம்ப நல்லா எழுதி பாஸ் பண்ணி வேலையே கிடைக்கிற மாதிரி நடக்கும் அப்படின்னு என் மனசுக்கு தோணுது அப்படின்னு சொல்ல. அப்படியா, கனக புஷ்பராகம் மோதிரம் குரு பகவானுடைய ஆசீர்வாதம், சரியாத்தான் கரெக்டாக சொல்கிறிய, ஜோதிடர் சொல்கிற மாதிரிய அப்படின்னு சொல்ல. பரவாயில்ல, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது அப்படின்ட்டு தன் மகள் அம்மாட்ட கேட்குறாங்க. அதுக்கு எல்லாம் வீடியோவில் பார்த்தேன், ஜோதிடர்லாம் பேசுவாங்களே, சரி நீயும் கனக புஷ்பராகம் மோதிரம் போட்டிருந்திய, அதனுடைய சிறப்பை பற்றியெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் ஜோதிடர் பேசுகிற அந்த வீடியோலாம் நான் பார்த்தேன். நான் அதில் கனக புஷ்பராகம் மோதிரம் போட்டால் குரு பகவானுடைய நல்லருள் கிடைக்கும், நல்ல கணக்கு அருமையாக வரும், குருஸ்தானத்திலேருந்து அறிவாற்றல், புத்திசாலித்தனம் இதெல்லாம் ரொம்ப அருமையாக சிந்திக்கக்கூடிய அளவில் வரும். அதே நேரத்தில் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம்லாம் நல்லா வரும்னு போட்டிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. நீ பணம் வந்து கிடைக்கிற இடத்துல தானே பேங்க்கில் எக்ஸாம் எழுதுகிற, அப்போ கனக புஷ்பராகம் மோதிரம் உன் ஜாதக ரீதியாக கரெக்டாக செட் ஆகுதுன்னு ஜோதிடர் கணிச்சு உனக்கு மோதிரம் கொடுத்துருக்காரு. இந்த மோதிரம் போட்டதுலேருந்து நீ நல்லா படிக்கணுங்கிற எண்ணம் உனக்கு வந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிற, பணம் நல்லா வரக்கூடிய இடத்துல உனக்கு பேங்க்கில் வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு அருமையான மோதிரமாக உனக்கு இருக்கும். வேலைக்கு சேர்ந்து நீ நல்ல பணம் நிறைய சம்பாதிக்கிற அளவுக்கு பொருளாதார முன்னேற்றத்தில் வருவப்பாரு அப்படின்னு என் மனசுக்கு தோணுது. இதெல்லாம் நான் வீடியோவில் பார்த்து ஜோதிடர் சொல்கிறத நான் கேட்டுத்தான் சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்ல. பரவாயில்ல, இவ்வளோ விவரமாக யோசிச்சிருக்கிறிய, வந்து கனக புஷ்பராகம் மோதிரம் போட்டால் குரு கடாட்சம் கிடைக்கும், குரு பகவானுடைய அருள் கிடைக்கும், வாழ்க்கையில் புத்திசாலித்தனம் அறிவாற்றல் மேலோங்கும், பணம் நல்லா நிறைய சம்பாதிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறிய. பேசாமல் நமக்கு அப்பாவுக்கும் இதே மாதிரி ஒரு ராசிக்கல் கனக புஷ்பராகம் போட்டிருந்தீங்கன்னா அவர் நிறைய சம்பாதிச்சிருந்துருப்பார்ல, ஏன் நீ அதை செய்யாமல் விட்டுட்ட அப்படின்னு சொல்ல. அடா, அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாதுடி, உன்னோட ஜாதகத்துக்கு கனக புஷ்பராகம் சரியாக செட் ஆகிருக்குன்னு ஜோதிடர் சொல்லியிருப்பார். அவரோட ஜாதகத்தில் என்ன ராசிக்கல் என்னங்கிறத பார்த்து எது நல்லதோ அந்த ராசிக்கல் தான் போடணும் அப்படின்ட்டு அது நான் மோதிரம் போடாமல் விட்டுட்டேன். சரி, அவரே ஏதோ கஷ்டப்பட்டு உழைச்சி ஏதோ வீட்டை கட்டி ஒரே பொண்ணு உன்னை வளர்த்திட்டாரு, அதே சந்தோஷம்தான் எனக்கு நிறைவு. நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து பணம் நிறைய சம்பாதிச்சு வேலைக்கு போய் நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி வரணுங்கிற ஆசை தான். எப்படி மாப்பிள்ளை வீட்டில் நீ எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்கிற, அதனால் உன்னை தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்ட்டு மாப்பிள்ளையுடைய அப்பா யோசிச்சார் பார்த்தியா, அந்த மாதிரி இல்லாமல் நீ பேங்க் எக்ஸாம் நல்லபடியாக எழுதி நல்ல மார்க் எடுத்து வேலைக்கு போய் நல்ல பேங்க் ஸ்டாஃப் அப்படின்னு நல்ல சம்பளம் வாங்கும்போது, அடடா இந்த மருமகளை நான் மிஸ் பண்ண தெரிஞ்சனே அப்படின்னு அவர் வருத்தப்படுற அளவுக்கு நீ வளர்ந்து காட்டு, கண்டிப்பாக உனக்கு வெற்றி நிச்சயம், அதுதான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல. சேச்சே, அவரையெல்லாம் தப்பாக யோசிக்க வேண்டாம், அவர் வந்து கல்யாணத்துக்கு தன்னுடைய மகனுக்கு ஏற்ற மருமக வரணும் அப்படின்னு யோசிக்கிறது இயல்பு தானே, அதுக்காக வந்து ஒரு தடவை 2 தடவை யோசிச்சு தான் முடிவு சொல்லுவாங்க. இதை போய் நாம் ஏன் தப்பாக நினச்சிக்கணும். நானே வந்து வினோத்குமார் நிறைய தடவை என்கிட்ட ஃபோன் பண்ணார், உடனே நான் காதலிக்கலை, நிறைய தடவை யோசிச்சு பல நாள் வந்து யோசிச்சதுக்கு அப்புறம் தான் சரி அப்படின்ட்டு நானே திருமணத்தை நோக்கி போகலாம், கல்யாணத்தை நோக்கி போகலான்னு காதலிக்க ஆரம்பித்தேன். நானே இவ்வளோ யோசிக்கும் போது அவங்க கல்யாணத்துக்கு எப்படி யோசிச்சிருப்பாங்க,
எல்லாம் ஒரு இயல்பான ஒரு விஷயம் தானே. இதை போய் நம்ம வந்து மனசுக்குள்ள தவறாக நினச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா, ஆமாண்டி கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து புகுந்த வீட்டை வந்து விட்டு கொடுக்க மாட்டேங்கிற, இந்த வேகத்தில் பிறந்த வீட்டை மறந்துடாத. அப்பா அம்மா நீ ஒரே பொண்ணு, பார்த்து நிதானமாக யோசிச்சுக்கோ அப்படிங்க. சேச்சா அப்படியெல்லாம் நான் யோசிச்சுக்க மாட்டேம்மா. வந்து பிறந்த வீடா புகுந்த வீடா எல்லாமே நம்ம வீடு தான் அப்படின்ட்டு சொல்ல, சரி சரி நிறைய நீ பேசிகிட்டே இருக்கிற, நான் படிக்கிறதுக்கான டைமு, நீ பேசாமல் அமைதியாக நான் இன்னும் பேங்க் எக்ஸாமுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது, அதில் நிறைய கேள்விக்கு நான் பதில் தேட வேண்டியது இருக்குது, நீ கேள்வி கேட்டால் உன்னோட பதில் சொல்கிற அளவுக்கு நேரம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, சரிம்மா சரிம்மா நல்லபடியாக படிம்மா அப்படின்ட்டு அவங்க அம்மா சந்தோஷமாக போகிறாங்க. செண்பகமும் பேங்க் எக்ஸாமுக்கு ரொம்ப நல்லா அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கான். அடுத்த நாள் காலையில் புறப்பட்டு அலுவலகத்துக்கு போகிறான். அலுவலகத்துக்கு போனோடனே தோழி சிவகாமி செண்பகத்தை வரவேற்று, என்ன கல்யாண களை கட்டுதா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற, என்னமோ நிறைய அப்படி யோசிச்சுக்கிட்டே வர்றிய அப்படின்ட்டு அப்பப்போ கேலியும் கிண்டலும் தமாஷா பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஆமாம், என்னமோ உனக்கு கல்யாணம் ஆகாத மாதிரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சு அப்படியே ரொம்ப தெளிவாக நிதானமாக இருந்த மாதிரியும் எல்லாத்துக்கும் அந்த அந்த சிந்தனையும் வந்து இருக்குத்தானே செய்யும். கல்யாணம் கிட்ட நெருங்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி யோசிக்கிறது இயல்பு தானே அப்படின்னு சொல்ல, சரி 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 வா வந்து வேலையை பார்ப்போம், மேனேஜர் வர்ற நேரம் அப்படின்ட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி செண்பகத்தையே சிவகாமி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான். சிவகாமி எப்பவுமே கலகலன்னு வேலை செய்கிறவ அமைதியாக ஏதோ யோசிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே ஏதோ யோசிச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். சரி பார்க்குறத நீ பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து, என்ன நீ காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற, வேலை செய்கிறது பார்த்து ஏதோ ஒரு ஞாபகமாகவே இருந்துக்கிட்டே இருக்கிற, ஏதோ ஒரு நினப்புலையே இருந்துக்கிட்டே இருக்க, அப்படி என்னதான் நினைக்கிற? ஓ அது வினோத்குமாரை பற்றி நினச்சிட்டே இருக்கிறியா, வந்து கல்யாணத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறியா அப்படின்னு கேட்க, சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து பேங்க் எக்ஸாம் எழுதுறேன்ல, அதனால் பேங்க் எக்ஸாமில் நேற்று நான் நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன், வேலைக்கு வர்றதுனால படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும் அப்படின்ட்டு தான் இரவு நேரத்தில் கொஞ்சம் டைம் எடுத்து நான் படிச்சுட்டேன். அந்த படித்ததை ஒவ்வொரு கேள்வியும் மனசில் நினச்சி பார்த்துக்கிட்டே நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, நீ நேரமாக புது கல்யாணம் பண்ண போகிறேன் அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கேன்னு நீ நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஓ ரைட் ரைட் ரைட், அப்போ பேங்க் எக்ஸாம் மனசுக்குள்ளேயே படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கிற, வெரி குட் வெரி குட், இந்த ரேஞ்சில் போனேன்னா நீ கண்டிப்பாக பேங்க் எக்ஸாம் நல்லபடியாக பாஸ் பண்ணிடுவேங்கிறது தெரியுது, சரி சரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு சொல்ல, அப்போ மேனேஜர் வந்துக்கிட்டு இருக்காரு. சரி சரி மேனேஜர் வர ஆரம்பித்தார். அவர் வந்து பார்த்தாருன்னா, கல்யாணம் ஆனவரும் கல்யாணம் ஆகாதவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவர் கிண்டல் பண்ணுவார், சரி சரி நீ ஒர்க்கை பாரு அப்படின்ட்டு அவர் சொல்ல போக, ஆமாம் மேனேஜர் அப்புறம் அவருக்கும் புதுசாக தானே கல்யாணம் ஆச்சு, புது மாப்பிள்ளையோடு இருப்பார்ல, அதனால் வந்து நானும் டிஸ்கஷனில் வர்றேன், கல்யாணத்தை பற்றி அனுபவத்தையும் கல்யாணத்துக்கு முன்னால் இருக்கிற அனுபவத்தையும் குடும்ப வாழ்க்கையை பற்றி என்னென்ன பேசலாங்கிற மாதிரி அவரும் கொஞ்சம் ஆலோசனைக்கு வந்துடுவார், அவரை பற்றி நீ பயந்துட்டேன் போகிற அப்படின்னு சொல்ல, சரி சரி என்னதான் அசிஸ்டன்ட் மேனேஜர் பொறுப்பு கொடுத்துருக்காரு, நான் கூட ஒரு பொறுப்பாக நடந்துக்கணும்ல, சரி சரி நீ மனசுக்குள்ளே படிச்சுக்கிட்டே ஒர்க்கை பாரு அப்படின்ட்டு சிவகாமியும் போகிறான். அப்புறம் அலுவலகெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் போனோன்னையுமே பேங்க் எக்ஸாமெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். பேங்க் எக்ஸாம் எடுத்து அப்படியே படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், நல்லபடியாக எக்ஸாம் பாஸ் பண்ணணும், பேங்க்கில் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது வினோத்குமார்கிட்டருந்து ஃபோன் வருது. டக்குன்னு ஃபோனை எடுத்து செண்பகம், ஏனுங்க நான் பேங்க் எக்ஸாம் படிச்சுட்ருக்கிறேன், நம்ம எதாக இருந்தாலும் பேங்க் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசலான்னு இருக்கிறேன், திடுதுப்புன்னு வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா நான் படிக்கிற சிந்தனை எனக்கு போயிருமே அப்படின்னு சொல்ல, சரி சரி மெசேஜ் பார்த்தியா நீயே அப்படின்னா, மெசேஜ்லாம் படிக்கிற நேரம் இல்லைங்க, நான் புத்தகத்தை எக்ஸாமுக்கு பேங்க் எக்ஸாம் படிக்கிறதுக்கே வந்து டைம் இல்லாமல் இருக்கிறேன், நீங்களாம் மெசேஜ் எனக்கு அனுப்ப வேண்டாம், அதெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து டைம் கிடையாது அப்படின்னு சொல்ல, அடா நீ ஒன்று, நான் இதைத்தான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்ட்டு தான் இப்போ ஃபோன் பண்ணேன், என்ன மெசேஜ் அனுப்புனதை படிச்சிருந்தா நான் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணேங்கிற தகவல் உனக்கு தெரிஞ்சிருக்கும்,
நான் அந்த மெசேஜில் டீட்டெயிலாக எழுதியிருக்கிறேன் பாரு. என்ன எழுதியிருக்கிறேன்னா, பேங்க் எக்ஸாம் வரப்போகுது, அடிக்கடி ஃபோன் பண்ணி மெசேஜ் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம், நீ அதே ஞாபகமாக கல்யாணம் ஞாபகமாக இருந்துட்டு இருக்காத, வந்து படிப்பில் கவனமாக இரு, பேங்க் எக்ஸாமில் கவனமாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். நீ மெசேஜ் பார்க்கலன்னு தான் ஃபோன் பண்ணியே சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன். அதனால் நான் வந்து ஃபோன் பண்ணுறது மெசேஜ் அனுப்புறதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்க வேண்டாம். நீ நல்லா படித்து பேங்க் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் நாம் வந்து ஃபோன் பண்ணி நேரில் சந்தித்து மற்ற கல்யாண விஷயத்தை பற்றி நான் கொஞ்சம் விளக்கமாக பேசுவோம் அப்படின்ட்டு சொல்கிறா. அவ்வளோ சந்தோஷமாக சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் எக்ஸாமுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு படிக்க ஆரம்பிக்கிறான். ஆம் நேயர்களே, இந்த வாரத்தினுடைய பகுதி. அடுத்த கதையினுடைய தொடர் எப்படி என்ன என்பதை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. தொடர்ந்து பாருங்கள். இது ஜோதிடம் சார்ந்த கதை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.